நார்மலா ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பேசினாவே, நல்ல ஒரு ஸ்டோரிய சொன்னாவே, ரீல் விடாத பேய் கதை விடுறேன்றாங்க. ஆமா. நீங்க படத்துக்கே பேய் கதைன்னு வச்சிருக்கீங்க. இதுல என்ன ரீல் சொல்லப் போறீங்க? ரீலா இல்ல ரியலா? இது ரியலான்றதெல்லாம் இல்ல சார். இது வந்து அ முழுக்க முழுக்க வந்து ஒரு த்ரில்லர் படம். த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் படம். இத நீங்க வந்து பேய் படம் ஜான்ராவும் எடுத்துக்கலாம். ஒரு டெக்னாலஜி ஓரியன்டட் ஹாரர் ஃபில்மா கூட பார்க்கலாம். இல்லன்னா நீங்க ஒரு ஸ்கல்ப்டட் மூவியாவும் பார்க்கலாம். இது வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ கதையோட டைட்டில் வந்து படத்துக்கு தேவையா இருந்தனால தான் அத வச்சிருக்கோம். பேய் கதை அப்படின்றது. படம் முழுக்க முழுக்க நான் சொன்னேன் இல்லையா, இது ஃபேமிலி என்டர்டெய்னர் முதல்லயே சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு பேய வந்து வேற மாரி காட்டுவாங்க படத்துலலாம். நாங்க அந்த பேய வந்து இந்த படத்துல வேற மாரி காமிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இல்ல ட்ரைலர் காமிக்கும்போதே, அது பிக் பாஸ் கண்டென்ட் மாரி தெரிஞ்சது. ஒரு ரூம் உள்ள போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிற மாரி, பின்னாடி இந்த பேக் வாய்ஸ் குடுக்குற மாரி, அதே மாரி ஒரு வாய்ஸ் வந்து பேசிச்சு. இல்ல விஜய் கன்டென்ட் கேபிஐல அவரு இருந்தாருன்றதால அதே கதைய குடுத்தாரா? இல்ல. இல்ல சார். நீங்க நீங்க சொல்றது மாரி ஒரு கதை இல்ல. இது முழுக்க முழுக்க வேற கதை தான். சொல்லுங்க. சரிங்க. சரி. அதாவது வந்து இதில் வந்து படத்தில் வந்து நாங்கள் முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே படத்தை நாங்கள் எழுதலை. ஸ்கிரிப்டிங் உட்காரும் போது டைலாக்ஸ்லாம் உட்காந்து நாங்கள் எழுதும் போதே வந்து இது ஒரு பேய் படம், பேயை வச்சுலாம் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நாங்கள் கதையை எழுதலை. அது ஒரு ஃபீல்காக தான் சார், ஒரு எலிமெண்ட் தான். இது வந்து படம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்கோபிஃபைடாக எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா படம் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு போர்ஷன் வரைக்குமே த்ரில்லிங்காக தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே என்ன எலிமெண்ட் இருக்குன்றதை நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது சில எல்லா ஆடியன்ஸும் கேட்டர் பண்ண வேண்டியது, எங்கேயாவது ஒரு லூப் ஹோல்ஸ் ஏதாவது செட்டரேட் பண்ண வேண்டியது சார்? கண்டிப்பாக சார். ஏன்னா காம்ப்ரமைஸ் இருக்கும். அதாவது வந்து பட் ஆனால் அது வந்து எப்படி நம்ம அந்த காம்ப்ரமைஸை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா. எல்லா இதுலேயுமே காம்ப்ரமைஸ் இருக்கும். நீங்கள் எல்லா செக்மெண்ட்ஸும் போகும்போது நம்ம ஒன்று யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு மைனர் காம்ப்ரமைஸ் இருக்கும். பட் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். என்ன தான் காம்ப்ரமைஸாக இருந்தாலும் அதை எப்படி அதை கரெக்டாக கொண்டு வரணுன்றதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் நிறைய படங்கள் அனிமேஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து அனிமேஷனை வேறு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். அதாவது ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப அனிமேஷன்னாலே அப்படி தானே பார்க்கணும் இல்லையா. பிரம்மாண்டம், அதில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, அதோட போர்ட்ரேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து விஆர் டெக்னாலஜி, இப்போ குழந்தைங்களாம் விஆர் போட்டு விளையாடுறாங்களே, சும்மா கண்ணில் மாட்டிப்பாங்க, அவங்க போவாங்க, திடீர்னு பார்த்தா டமால் விழுகிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. ஏன்னா உள்ளே நடக்கிறது என்னன்னு தெரியாது. பட் உள்ளே வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷுவலைஸ் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் கொஞ்சம் சில ஏரியாங்கள் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது. ஆனால் டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது, இப்போ அன்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் போகும்போது அதில் சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது. பட் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஏன்னா கதைக்குள்ளே வரும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சதீஷ் சார், சதீஷ் சார், நீங்கள் தேவா சார் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க. தம்பி வந்து வந்திருக்காரு, ஸ்ரீகாந்த் தேவா. எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. நானும் ஒரு படத்துக்கு மேலே தேவா சார் இசையமைத்திருக்காரு. ஆமாம், நிறைய மக்கள் ரீச் ஆகிருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவா சார் கூட அந்த கருவறை படத்துக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு. தேவா சாருக்கு தேசிய விருது கிடைக்கல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், எவ்வளோ நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க, தேவனா கானான்னுவீங்க. அது கிடையாது. ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி. ஆனால் மற்ற 5 பாட்டும் மெலடி சார்ந்து இருக்கும். அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் ஒரு அது என்னமோ தெரியல, அவருக்கு இதுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது. அது என்ன படம்? அது நலம் நல்ல அறியாவல், காதல் கோட்டைக்கு கிடைச்சிருக்கணும். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம்லாம் கிடையாது. தேவா வாங்கினாலும் அண்ணன் வாங்கலன்னா இந்த பையன் வாங்கிட்டார் இல்லையா, அது போதாதான் நமக்கு இல்லையா. தேங்க்யூ சார். டைரக்ட் சார், இது வந்து பயமாக இருக்குமா இல்லை காமெடியாக இருக்குமா? காமெடி கலந்த பயமாக இருக்கும் சார். ஏன்னா பயம் இருக்குது, கண்டிப்பாக சில ஸ்பாட்ஸில் பயம் இருக்குது. நிறைய அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லேயர்ஸுமே உங்களை வந்து கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போகும். அந்த மாதிரி உள்ள படம். அதில் சில இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பயப்படுற எலிமெண்ட்ஸும் இருக்குது. அந்த பயன்றதை நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போ குழந்தை பார்க்கும்போது பயப்படுற அந்த பயம், அந்த ஸ்கேரி பயம் கிடையாது. அதான் நான் சொன்னேன், ரத்தம் கிடையாது, அறுத்து போடுறது கிடையாது, கைக்கு ஏதோ பிச்சு கிடக்கிறது கிடையாது, இல்லை உங்களை சவுண்டை வச்சு டமால் உங்களை பயன்படுத்த கிடையாது. பட் சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் வச்சுருக்கோம்.
அது நான் இப்போ சொல்ல முடியாது, படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் சொல்லுங்கள். மியூசிக் டைரக்டர் சார். சார் இதில் உங்களுக்கு இசையமைக்கும் போது உள்ள சவால்கள் எப்படிங்க சார்? ஆக்சுவலி இதில் எனக்கு சவால்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லை. ஏன்னா நானும் ஒன்றும் மியூசிக்கில் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கேட்டது நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பெரிய எனக்கு கஷ்டமாக தெரியல. டேரக்டர் சார், ஒவ்வொரு முறை பேசும்போது 3 பேர் பேசும்போது குடும்ப கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பட் பேய் கதைன்னு எதுக்கு டைட்டில் வச்சுருந்தோம்? குடும்ப கதை வேறு எதனா டைட்டில் வச்சுருந்தீங்களா? பேய் கதைன்னு 2வது டைட்டில் எப்படி சார்? இல்லை சார், இப்போ நீங்கள் ஒரு பேய்ன்ற ஒரு ஜான்ரில் ஒரு படம் பண்ணும்போது இந்த டைட்டில் கரெக்டான கதை தானே. இது வந்து ஃபேமிலிக்காகன்றதுக்காக உள்ள பேய் கதைன்னு வைக்கல, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல எதுவுமே வைக்கல. அது அப்படி யோசிக்கல. இந்த பேய் ஜான்ரு தான், இது வந்து பேய் ஜான்ரு இருக்குது இந்த படத்தில். அப்படி ஒரு ஜான்ரு இருக்கும்போது நான் இந்த டைட்டில் எனக்கு அது ஆப்டாக இருக்கும் அப்படின்றத முதல்ல எனக்கு தோணுச்சு. இந்த கதையை குடும்பத்தோடு வந்து பார்க்கலான்றதுனால அது குடும்பம் இருக்காது. ஆமாம், இந்த பேய் கதையும் குடும்பத்தோடு பார்க்கலாங்க. பேய் கதை குடும்பம் சார். இப்போ காஞ்சனா இருந்தது, எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அதிகமாக போய் படம் பார்க்குறாங்க. கரெக்டுங்க. முனி இதெல்லாம் அந்த சீசன் அந்த ஃபுல்லாகவே இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் வந்தது, அதுவும் போய் ஃபேமிலியாக தான் உட்காந்து படம் பார்க்குறாங்க இல்லையா? பேய் படங்கள் எல்லாரும் பார்க்குற ஒரு செக்மெண்ட் தான். அது நம்ம எப்படி காட்டுறோன்றது. நான் இப்போ வந்து ஹாரிஃபைடாக அதை காமிச்சேன்னா அது எனக்கு கண்டிப்பாக சென்சாரில் வரும்போது அது தெரியும் இல்லையா? அவ்வளோ ஹாரிஃபைக்காக இருந்ததுன்னா படம் அது வேறு கேட்டகரியில் போயிடும். சபேஷ் சார், சார் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் கூட எல்லாரும் மொத்தமாக குத்தகை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு 15 கோடி 20 கோடின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆளுங்களுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. உங்கள் யூனியன் அதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கு சார்? நான் வந்து யூனியனில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதனால தான் கேட்குறேன். செக்ரட்டரி முரளி. எவ்வளவோ நாங்கள் சொல்லி தான் பார்க்குறோம். ஒரு 50% தொழிலாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். அது வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து உதவித்தொகை கேட்டு வராங்க. அவங்க சப்ஸ்கிரைபே பண்ண முடியாது. எப்படி சார்? ஒர்க்கிங் பேமெண்ட்டே கட்டுறது இல்லையா மியூசிஷியன்ஸ்? அதாவது இப்போ வர்ற மியூசிஷியனுக்கு ஒரு யூனியன் இருக்கிறதே தெரியறது இல்லை. அதனால அவங்க பெரிய மியூசிக் டைரக்டர் நீங்கள் போய் சொல்லணும் 50% நீங்கள் சார் சொல்ல தான் சார் முடியும். இது அவங்க சில விஷயங்கள் சில அடாப்டேஷன் பண்ணிக்கணும். ஆமாம். சித்ராமணி சார் 40 வருஷமா இருக்கீங்க. நேற்று பிறந்தநாள் கொண்டாடினீங்க. ஃபிலிம் ரோலில் படம் எடுத்து நீங்கள் டிஜிட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க. நம்ம ஏன் ஃபிலிம் கம்பெனி ஊட்டியில் மூடலாங்க நம்ம கேட்க முடியாது. அது மாதிரி வாசுதேவன் சார் சொன்னார் காம்ப்ரமைஸ் இருக்கான்னு கேட்டார். கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்குது. பட்ஜெட் வைஸ் இருக்குது. இல்லை பொதுவாக ஒருத்தனை சாவடிக்கிறது தான் மேட்ரு. மிஷின் கன் வச்சு ஒரு 60 புல்லட் வச்சு அடிக்கிறதோட ஒரு துப்பாக்கியில் எடுத்து டப்புன்னு சுட்டுறது இருக்குது. அது மாதிரி காம்ப்ரமைஸ்களும் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் கதையும் கதாபாத்திரங்களும் சிதைக்காத அளவுக்கு அருமையாக வந்திருக்கிறது. அனைவரும் வந்திருந்து படத்தை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் இன்னொன்று, எல்லாருமே ஆர்டிஸ்ட் நடிகர் எல்லாரும் உட்கார வச்சுருக்கீங்க. டெக்னீஷியன், டிஓபி, எடிட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் உழைச்சாங்க பயங்கரமாக கடுமையாக. ஏன் அவங்க மேலே இது வரைக்கும் நான் அந்த மாதிரி டிஓபி கீழே உட்கார வச்சு பார்த்ததில்ல. எடிட்டர் மேலே இல்லை கூப்பிட்டு சார், ஆக்சுவலாக மேலே தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாருமே பேசினாங்க. கேள்வி கேட்கணும்னா சொல்லுங்க, நான் கேள்வி கேட்கலாம். நீங்கள் வேணாம் தான் சொல்கிறாங்க.